கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி மறுபடியும் வாய்ப்பு தருகின்ற தேவன். யாத்திராகமம் 34வது அதிகாரம் முதல் 3 வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, நீ உடைத்து போட்டல கற்பலகைகளை மறுபடியும் அதே மாதிரி 2 கற்பலகைகளை செய்து கொண்டு வா. நான் முன்னாடி எழுதின அதே வார்த்தைகளை எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி மலையின் உச்சியில் காலமே வந்து என் சமூகத்தில் நில்ல. உன் கூட யாரும் வரக்கூடாது, மலையில யாரும் இருக்கக்கூடாது, ஆடு மாடு மேயும் கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ என்னன்னா, கர்த்தர் மோசேக்கு மறுபடியும் தம்முடைய கிருபையை வழங்க பண்ணுகிறார். அதாவது மோசே உடைச்ச கற்பலகைக்கு மோசே கற்பலகையை செய்து கொண்டு வரணும். ஆனால் கர்த்தர் தம்முடைய இறக்கத்தினால் நானே எழுதுவேங்கிறாரு திரும்பியும். எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா? அவர் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குற தேவன். இன்னைக்கும் நீங்கள் கெட்டக்க மூக்கமாக போல தூரமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க ஆவலாக இருக்கார். செஞ்ச தப்பை நம்ம அறிக்கை பண்ணி விட்டு விட்டோம். மோசை உடைச்சாங்க, மோசையிடம் கற்பலை செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் தம்முடைய கரத்தினால் மறுபடியும் எழுதுவேங்கிறார். எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா? இன்னைக்கும் தம்முடைய கரத்தினால் நம்மை ஆஸ்வதிக்க கர்த்தர் ஆவலாக இருக்காரு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் தொப்பு கொடுக்க நீங்கள் ஆசையாக இருக்கீங்களா? கர்த்தர் இந்த பாவத்தை விட்டு நான் மனம் திரும்புகிறேன், என்னை நீங்கள் ஆசைப்படுறீங்க, உங்களுடைய கதை வாழ்க்கையில் இருக்கட்டும். நீங்கள் சொல்லும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். மறுபடியும் நம் வாழ்வை கர்த்தர் கட்டி இருப்பார். இதுவே இன்றைய நற்செய்தி. உங்களுக்கு முடிவுண்டாகட்டும்.